வன்னியர்கள் இட ஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படாததை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கண்டன போராட்டம் நடைபெற்றது. வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து இன்றுடன் 1000 நாட்கள் கடந்துள்ளது. ஆயினும் இன்று வரை தமிழ்நாட்டில் வன்னியர்கள் இடஒதுக்கீட்டு சட்டம் நிறைவேற்றப்படவில்லை. இதனை கண்டித்தும் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் பாமக சார்பில் போராட்டங்கள் நடைபெற்றன. விழுப்புரத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த போராட்டத்தில் ராமதாஸ் பேசுகையில், திராவிட மாடல் அரசு நீடிக்காது, முதலமைச்சரிடமோ துணை முதலமைச்சரிடமோ இடஒதுக்கீட்டை வாங்க முடியாது, நமக்கு வேண்டியதை நாமே எடுத்துக்கொள்வோம் என்று கூறினார். 55 ஆண்டுகளாக நீடிக்கும் அநீதிக்கு முடிவு கட்ட வேண்டும். அந்த அநீதிக்கு முடிவு கட்ட மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு காத்திருக்கிறார். இந்த ஆட்சி ஒழிய வேண்டும், இந்த ஆட்சி கூடாது என்று எவ்வளவுதான் ஒரு வாக்குறுதி. காஞ்சிபுரத்தில் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் திரண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். அவரவர் பங்கை கொடுத்து விடு, அவரவர் பங்கை கொடுத்து விடு, உரிமை 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 இடப்பங்கீடு எங்கள் உரிமை, இடப்பங்கீடு எங்கள் உரிமை, இடப்பங்கீடு எங்கள் உரிமை, இடப்பங்கீடு எங்கள் உரிமை, விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம் விட மாட்டோம், ஓய மாட்டோம் ஓய மாட்டோம், ஓய மாட்டோம் ஓய மாட்டோம், சமூக நீதி வெல்லும் வரை, சமூக நீதி வெல்லும் வரை. இந்த போராட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசுகையில், வன்னியர் சமுதாயத்துக்கு ஸ்டாலின் துரோகம் செய்வதாக விமர்சனம் செய்தார். சமூக நீதி மீது ஸ்டாலினுக்கு எள்ளளவும் அக்கறை இல்லாததால் தான் உள் ஒதுக்கீடு வழங்கவில்லை என்றும் அவர் கூறினார். 45 ஆண்டுகள் போராடிட்டு இருக்கிறோம், எத்தனையோ தேர்தலை பார்த்துட்டோம். அதனால் அதை பற்றி எங்களுக்கு கவலையும் கிடையாது. எங்களுக்கு வேண்டியது சமூக நீதி. இது வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, வன்னியர் போன்று இருக்கின்ற மற்ற சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு அதிகமாக வேண்டும், சமூக நீதி வேண்டும். இது இல்லாமல் இன்னொன்று, அடுத்தது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள். யார் உங்களுக்கு தடையாக இருக்கிறா? உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்குச்சு, உயர்நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு. பீகாரில் நடத்தி முடிச்சுட்டாங்க. தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அவர் நடத்தி முடிச்சுட்டா, 27 நாளில் நடத்தினார். ஆந்திராவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் சமூக நீதி என் உயிர் மூச்சு, நான் சமூக நீதியுடைய பேரன் அப்படிலாம் சொல்லி வசனம் பேசிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொச்சையாக இருக்குது. அதெல்லாம் பேசாதீங்க தயவுசெய்து. உங்களால் செயல்படுத்த முடியலன்னா தயவுசெய்து எதுவும் பேசாதீங்க. சாதாரணமாக செயல்படுத்தலாம். இதெல்லாம் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. என்ன அதிகாரம் இல்லையா உங்களுக்குலாம்? இருக்கிற அதிகாரம் இல்லைன்னு பொய் சொல்கிற முதலமைச்சர் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் பார்ப்பீங்க. இதே போல விருதுநகரில் பழைய பேருந்து நிலையம் முன்பாக மத்திய மாவட்ட செயலாளர் டேனியல் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அப்போது வன்னியர்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு வழங்காத ஆளும் திமுக அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம், உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என தீர்ப்பளித்த பிறகும் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வன்னியர்களுக்கு உடனடியாக இடஒதுக்கீடு அளிக்க கோரி கோஷங்களை எழுப்பினர். மாவட்ட செயலாளர் இந்த போராட்டத்தை
ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கு பெற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர். கேட்கிறதா 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 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கேட்கிறதா 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 பத்தரை விழுக்காடு என்னாச்சு மக்களுக்கு வன்னிய மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதுதான் திராவிட மாடலா கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் திருவள்ளுவர் திடலில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்று அப்போது அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். மக்கள் கட்சி கொடுத்திடே